ஒவ்வொரு வேளை சாப்பிட்ற போதும் அப்ப எனக்கு 2 வாய் ஊட்டி விடுங்கன்னு சொல்ற போது நான் உட்காந்து மட்டன்ல சாப்பிட முடியுங்களா சாப்பாட்டு? அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னாலுங்க அந்த வேடு என்னை அப்பவே புரிஞ்சிருச்சு. எங்கேயோ ஏதோ பண்ணிட்டா, தாக்கு பிடிக்க முடியலைங்க. ஒருவேளை எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நம்ம போய் காப்பாத்திக்கலாமோ, இல்ல ஒருவேளை நான் ஃபோன் பண்ணியிருக்கணும், நம்ம பிள்ளை நம்மளை இழந்துட்டுமோ. அவங்க அந்த வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அணைச்சு நான் வச்சு வளர்த்துன பொண்ணு எவ்வளோ துடிக்க அந்த பிள்ளை இறந்துருக்கும். கடைசி நிமிஷத்துல அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை கேட்டு நான் எப்படி நெஞ்சு கொதிச்சு போய் உட்காந்துட்டு சொத்தை பற்றியும் கேட்குறாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதில்ல, எல்லாம் தனித்தனியாக சாப்பிட்றாங்க. தனிமையில் இருக்கிற டார்ச் பண்ணிட்டுருக்காங்க. மெயின் டோரையும் பூட்டி வச்சிடறாங்க, மெயின் கேட்டையும் பூட்டி வச்சிடறாங்க. வீட்டுக்குள்ளேயே மீறி போனால் கிச்சனுக்குள்ளேயும் போய் சமையல் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எங்கேப்பா நான் போக முடியும்? எங்கேயும் போகிறக்கு வழி இல்லை.